மூன்றாவதாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் அஹ்மத் ஹுசைன் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் தந்தார். ஹுத்பாவின் தலைப்பு அவர்கள் அநியாயம் சம்பந்தமாக அந்த ஹுத்பா அமைந்திருந்தது. அநியாயத்துடைய விளைவு. ஹுத்பாவுடைய ஆரம்பத்திலே அல்லாஹு தாலா அநியாயத்தை ஹராமாக்கியிருக்கிறான். அடியார்களுக்கு அநியாயம் செய்வதையும் ஹராமாக்கியிருக்கிறான். அல்லாஹ் அடியார்களுக்கு அநியாயம் செய்வதையும் தன் மீது ஹராமாக்கியிருக்கிறான். ஹதீஸுல் குதுஸில் அல்லாஹு தாலா சொல்கிறான், நான் அநியாயத்தை என் மீது ஹராமாக்கியிருக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று. எனவே மிகப்பெரிய அநியாயங்களில் ஒன்றுதான் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களை தடுப்பதாகும், பள்ளிவாசல்களை தகர்ப்பதாகும். பள்ளிவாசல்களை அமளிபாதத்தை விட்டும் மக்களை பள்ளிவாசலுக்கு வந்து அமல் செய்வதை விட்டு மக்களை தடுப்பது, தூரமாக்குவது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றான். அதே போன்று மிகப்பெரிய அநியாயம்தான் இந்த பிலஸ்தீன் வாழ் மக்கள், குறிப்பாக கஸா மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான மருந்து வகைகள், உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் அவர்களை வந்து சேருவதை விட்டும் தடுப்பது மிகப்பெரிய அநியாயம் என்பதை ஹத்தீப் அவர்கள் ஆரம்பமாக ஞாபகப்படுத்தி கொண்டார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த பிலஸ்தீனுடைய பூமியில் இருக்கின்ற இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லாஹ்வினால் இது முஸ்லீம்களுக்கு என்று சொல்லப்பட்டது. இது முஸ்லீம்களுடைய ஒரு அமானிதமாக இருக்கிறது, புனிதமான ஒரு இடமாக இருக்கிறது. இந்த பூமியில் பிறந்தார்கள் என்பதற்காக வேண்டி இந்த மக்களுக்கு பல்வேறுபட்ட அநியாயங்கள் செய்யப்படுவதை நாங்கள் எல்லோரும் அறிந்து கொண்டிருக்கிறோம். பல்வேறுபட்ட அநியாயங்கள் இந்த வருடமும் தான், சென்ற வருடமும் தான் யூதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வீடுகள், முஸ்லீம்களுடைய வீடு தகர்க்கப்பட்டிருக்கிறது, வீடு வாசலுக்கு செல்ல முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அநியாயம். உணவு உட்கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களுக்கு தேவையான உணவுப் பொதிகள் செல்ல முடியாத அளவுக்கு அவர்களுக்கு அங்கே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அநியாயம். இரத்தம் ஓட்டப்படுகிறது, அவர்களுக்கு கண்களுக்கு முன்னால் அவருடைய வீடுகள் தகர்க்கப்படுகிறது. பள்ளிவாசல், ஏராளமான பள்ளிவாசல்கள் தகர்க்கப்பட்டு விட்டன, உடைக்கப்பட்டு விட்டன. இவைகள் அனைத்தும் மிகப்பெரிய அநியாயம். யூதர்கள் இந்த அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவுதான் அவர்கள் அநியாயம் செய்தாலும் இந்த பூமி முஸ்லீம்களுடைய பூமி என்பதை அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். எவ்வளவோ வரலாற்று நடுகிலே இந்த பள்ளிவாசலை உடைப்பதற்காக பள்ளிவாசலை தகர்த்தார்கள், கதவுகளை உடைத்தார்கள். அது குப்பத்து சஹ்ரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மஞ்சள் நிறமான அந்த குப்பாவை உடைத்தார்கள். அவர்களுடைய ஒரு வணக்கஸ்தலத்தை கட்டுவதற்காக அடிக்கல் எல்லாம் நாட்டினார்கள். இங்கு வரக்கூடிய மக்களுக்கு அநியாயம் செய்தார்கள். பல முயற்சிகளை செய்தும் அவர்கள் தோல்வி கண்டிருக்கிறார்கள். அவர்களால் இந்த பூமியை மீட்டெடுக்க, அவர்களால் இந்த பூமியை அபகரிக்க முடியாது. இந்த பள்ளிவாசலை இது முஸ்லீம்களுக்கு சொந்தமான பள்ளிவாசலாக இருக்கிறது. அவர்களால் இதனுடைய ஒரு துரும்பை கூட பெற முடியாது. நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். இந்த பூமிக்காக நாங்கள் போராடுவோம். பிலஸ்தீன் வாழ் மக்கள் இந்த பூமிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமி என்பது அற்பமான பூமி கிடையாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்ட பூமியாக இருக்கிறது. நபிமார்கள் இந்த பூமி முஸ்லீம்களுடைய பூமி தான், இது உங்களுக்கு சொந்தமான பூமி என்று அமானிதத்தை நபிமார்கள், அந்த அமானிதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இங்கிருந்து நபிமார்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திப்பை ஏற்படுத்திவிட்டு தான் சென்றார்கள். இது முஸ்லீம்களுக்கு சொந்தமானது. இது முஸ்லீம்களுடைய முதலாவது கபிலாவாகவும், இரண்டாவது பள்ளிவாசலாகவும், மூன்றாவது முஸ்லீம்களுடைய புனிதமாகவும் இருக்கிறது. என்னுடைய பொறுமதியை நாங்கள் உள்ளத்திலே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இது ஒரு மகத்தான கண்ணியமான பூமியாக இருக்கிறது. இவர்கள் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த பூமியை விட்டு நாங்கள் சென்று விடுவோம், நாங்கள் விட்டுக் கொடுப்போம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, மக்கள் உங்களை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறார்கள், உங்களை வெறுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை விட்டு செல்ல மாட்டார்கள், இதற்கு அவர்கள் துணை போக மாட்டார்கள், ஒரு சாணை கூட விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்பதை மிக உறுதியாக ஹத்தீப் அவர்கள் சொல்லி, மிக குறிப்பாக இந்த பூமி இது முஸ்லீம்களுக்கு சொந்தமான பூமி, அல்லாஹ்வினால் முடிவெடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அநியாயம் அது அழிந்து போகும். அநியாயக்காரர்களை அல்லாஹ் ஒருபோதும் விடமாட்டான். அநியாயக்காரர்கள் அழிக்கப்படுவார்கள் என்ற விடயத்தையும் ஹத்தீப் அவர்கள் ஞாபகப்படுத்திவிட்டு, இந்த பள்ளிவாசலுக்கு மிக தைரியமாக இந்த மக்கள், பிலஸ்தீன் மக்கள் வந்து தொழுகிறார்கள். இந்த பூமியை பாதுகாப்பதற்காக, இந்த பள்ளியை ஹயாத்தாக்குவதற்காக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை பராமரிப்பதற்கும் அங்கு வந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கும் தகுதியானவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள், ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை மாத்திரம் அஞ்சக்கூடியவர்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அப்படியானவர்கள் தான் இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியை ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிறார்கள், இந்த பள்ளிவாசலை ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிறார்கள், அமல்களை கொண்டு சிறப்பாக்கி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும், அல்லாஹ் அவர்களை உறுதியாக்க வேண்டும் என்று அவர்களை பற்றி பேசிவிட்டு, இரண்டாவது ஹுத்பாவிலும் ஹத்தீப் அவர்கள் நிச்சயமாக இந்த மஸ்ஜித் அக்ஸா என்பது புனிதமான ஒரு பூமியாக, மகத்தான ஒரு பூமியாக இருக்கிறது. குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாம் வாசிகள், ஷாமுடைய பிரதேசத்தை, ஷாமுடைய பகுதியை உள்ளடக்கியதாகத்தான் இந்த
மஸ்ஜித் அக்ஸாவுடைய பகுதி அமைந்திருக்கிறது. ஷாம்வாசிகளை பற்றி என்ன சொன்னார்கள்? ஒரு கூட்டம் வருவார்கள், உண்மையிலே உறுதியாக இருப்பார்கள், அவர்களுக்கு எதிராக யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்கள் யாரென்று கேட்கப்பட்டது சொன்னார்கள், அவர்கள் தான் அக்ஸாவுடைய பிரதேசத்தில் வாழக்கூடியவர்கள் என்று. நிச்சயமாக இந்த நன்மாராயம் உங்களுக்கு கிடைக்கும், தைரியமாக நீங்கள் இருங்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே உங்களுடைய தைரியத்தை வெளிப்படுத்தி போராடுவது ஈமானுடைய வெளிப்பாடாக இருக்கிறது, அது ஒரு போராக இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொஞ்ச நேரம் போராடுவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை விட சிறந்ததாகும். காலையில் அல்லது மாலையில் அல்லாஹ்வுடைய பாதையில் கொஞ்ச நேரம் செலவழிப்பது உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை விட சிறந்ததாகும். அதே போன்று நாளை மறுமையிலே இந்த சுவர்க்கம் எப்படிப்பட்டது என்றால், அந்த சுவர்க்கத்தில் ஒரு அடியான் தனது சாட்டையை வைக்கின்ற அளவு இந்த உலகத்துடைய வஸ்துக்களை விட சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே தைரியமாக இருங்கள். போராட்டத்துக்காக வேண்டி நீங்கள் இந்த போராட்டத்திலே தொடர்ச்சியாக பயணிங்கள். இந்த பூமியை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டாம், யாருக்கும் விட்டுக் கொடுக்க வேண்டாம். இது இஸ்ராவுடைய பயணம் நடைபெற்ற அல்லாஹுடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இங்கிருந்து தான் அல்லாஹு தஆலா நபி அவர்கள் மக்காவிலிருந்து இங்கு இஸ்ராவுடைய பயணத்தை மேற்கொண்டார், இங்கிருந்து மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். எனவே அநியாயம் அழிந்து போய்விடும். நாங்கள் அல்லாஹுடைய பாதையிலே இந்த பூமிக்காக வேண்டிய குரல் கொடுக்க வேண்டும், பாடுபட வேண்டும், முன்வர வேண்டும். இது இன்று சில பேர்கள், குறிப்பாக அரபியர்கள், இந்த பூமியுடைய விடயத்திலே கவனம் செலுத்தாவிட்டாலும் இது உலக முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஒரு அமானிதமாக, உங்களுடைய கழுத்துகளிலே கொழுகப்பட்ட ஒரு அமானிதமாக, உங்கள் மீது சுமத்தாட்டப்பட்ட ஒரு அமானிதமாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்கிறது. எனவே இதற்காக பொறுப்பை முழு உலக மக்களும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அமானிதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். நபி அவர்களுக்கு இந்த பூமி அமானிதமாக நபிமார்கள் கொடுத்தார்கள். எனவே இந்த அமானிதம் பாதுகாக்கப்பட வேண்டும். இங்கு என்னதான் கெடுபிடிகளை யூதர்கள் செய்தாலும், வரலாற்று நடுகளே பல கெடுபிடிகளை செய்தார்கள், கத்தீப் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள், அவர்கள் தோல்வி அடைந்து இருக்கிறார்களே தவிர அவர்களை வெற்றி கொள்ள முடியாது. இந்த பூமி முஸ்லிம்களுக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தி, இந்த பூமியுடைய சிறப்பை ஞாபகப்படுத்தி, இது யாருக்கும், இது அநியாயம் புரிகின்ற அநியாயக்காரர்களுக்கு இது போய்விடக்கூடாது, இது முஸ்லிம்கள் பாதுகாப்பாக இதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை கத்தீப் அவர்கள் ஞாபகப்படுத்தி துஆ செய்து, இரண்டு கண்களை அல்லாஹ், இரண்டு கண்கள் நரகத்துக்கு செல்ல மாட்டாது, அதில் ஒரு கண் அல்லாஹ்வுடைய பாதையில் பாதுகாப்பில் ஈடுபட்ட கண், இரண்டாவது கண் அல்லாஹ்வை நினைத்து பயந்து அழுத கண் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. துஆ செய்யுங்கள், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து சொல்லுமாறு வேண்டி ஹதீப் அஹ்மத் ஹுசைன் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் முழுமையாக மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை விட்டும் விடைபெற்று சென்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் அன்புக்குரிய நேயர்களே, சகோதரர்களே, மக்கா மதீனாவுடைய ஹுத்பா, ஒரு அடியான் தனது அடிமைத்துவத்தை, ஆபித் என்றால் இபாதத் என்றால் அடிமைத்துவம், ஆபித் என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவராக ஒரு அடியார் இருக்க வேண்டும். அவனுடைய அடையாளங்களையும் அவனுடைய சிறப்புகளையும் சொன்னார்கள். எனவே உண்மையான அடியார்களாக நாங்கள் இபாதத்தில் மாத்திரமல்ல, எல்லா துறைகளிலும் நான் அல்லாஹ்வுடைய அடியார் என்ற உணர்வோடு அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தி வாழ பழகிக் கொள்வோம். அதே போன்று மஸ்ஜித் அக்ஸாவுடைய விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்தி, அதை எங்களுடைய அமானிதம், பொறுப்பு, அதற்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அந்த முஸ்லிம்களுடைய விடிவு காலத்துக்காக வேண்டி, அவர்களுடைய விடுதலைக்காக வேண்டி, பாதுகாப்புக்காக வேண்டி நாங்கள் துஆ செய்ய வேண்டும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டோம். இவ்வளவு நேரமாக நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக உங்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும், ரஹ்மத் செய்ய வேண்டும் என்ற துவாவோடும், இந்த நிகழ்ச்சிகளை மற்றவர்கள் பரப்பக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும் என்ற துவாவோடும், நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும், தொழில்நுட்ப உதவியாளர் சகோதரர் ஷர்ஃபான் அஹ்மத் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் துஆக்களையும் செய்து, இன்னும் ஒரு மனாபிர் உஸ்தாத் நிகழ்ச்சியினூடாக மீண்டும் இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கிறோம். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.